இதுதான் நான் சொல்கிறது. எப்போ ஒரு பிள்ளை டாடி 1000 கொடுக்கும் போது வேண்டாம் டாடி 800 ரூபாய் எனக்கு போதும், 800 ரூபாய் கொடுக்கும் போது வேண்டாம் டாடி 500 ரூபாய் எனக்கு போதும், அதெல்லாம் பெரிய விஷயமா? எப்போ ஒரு பிள்ளை குறைச்சிக்கிறதோ அதே போல் அற்புதத்தையும் நீங்கள் குறைச்சிக்கணும். நேற்று தினம் செய்த அற்புதமே எனக்கு போதும், திரும்ப எதுக்கு செய்றீங்க? நான் யோகியம் இல்லை, எனக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க, எனக்கு உண்மையை சொல்லிக் கொடுங்க, நான் அந்த வழியில் நடக்கணும், எனக்கு அற்புதம் செய்வதுனா நான் அது மேலே மனசு எனக்கு போயிடும். எத்தனை பேர் நம்ம உணர்றோங்க, என்னைக்கு உன் வாயிலிருந்து உன் மனசுலேருந்து போதும் ஆண்டவரே எனக்கு அற்புதம் என்று சொல்ல கற்றுக்கொள்கிறீர்களோ நீங்கள் நடக்க கற்றுக்கொண்டீர்களே என்று அர்த்தம். சொல்ல கற்றுக்கொண்டவன் நடக்க கற்றுக்கொண்டான். சொல்ல தெரியாதவன் இன்னைக்கு அற்புதம் வேணும், இன்னைக்கு சாயந்திரமா வேணும், நாளைக்கு வேணும்னு சொல்றவன் நடக்க தெரியாதவன், அவன் கடவுளுக்கு யூஸே இல்லை. இப்போ சொல்லுங்க, நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. எல்லாம் வேணுமாண்டவரே என்று அல்ல, இருக்கிறதே போதுமாண்டவரே என்று ஆராதனை இருக்கணும்.